இப்போ நான் உங்களுக்கு ஒரு டெக்னிக் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இதுக்கு பேர் இமோஷனல் ஃப்ரீடம் டெக்னிக். மனசில் நிறைய டெம்ப்டேஷன், தூண்டுதல், இந்த மாதிரி உணர்ச்சிகள்லாம் தோணும்போது அதை அனுமதிச்சோன்னா காலம் போக போக அடிமையாகி நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாமல் போகும். சிகரெட் குடிக்கிறது, சாராயம் குடிக்கிறது, மற்ற கெட்ட பழக்கங்கள், கோபம் வருது, அடிக்கடி ஸ்ட்ரெஸ் ஆச்சுன்னா அதை தாங்க முடியாமல் இருக்கிறது, இந்த மாதிரி பல விதமான உபாதைகள், மனசில் உண்டான உபாதைகள் உடம்பை பாதித்து கடைசியில் மருந்து வாங்கி சாப்பிட்டு கஷ்டப்பட முடியாது. இந்த இமோஷனல் ஃப்ரீடம் டெக்னிக் அடிக்கடி உபயோகப்படுத்தினோன்னா இதுகள்லேருந்து, இந்த மாதிரி உபாதைகள்லேருந்து விடுதலை கிடைக்கும். டாக்டர்கிட்ட போய் மருந்து வாங்கி சாப்பிடாம நம்மளை நாமளே ஆரோக்கியமாக வச்சுக்கலாம். மனசு ஆரோக்கியமாக இருந்தால் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். நம்ம மனசில் இந்த மாதிரி கஷ்டமான எண்ணங்கள்லாம் தோணும்போது, வருத்தம், கோபம், அகங்காரம், இந்த மாதிரி எத்தனையோ விதமான கோபமான எண்ணங்கள்லாம் தோணும்போது நம்ம உடம்புல சில இடங்களில் அந்த உணர்ச்சிகள்லாம் சேமிக்கப்படுது, ஸ்டோர் ஆகுது. இதை புத்தர்கள், புத்த சமயத்தை சேர்ந்தவர்கள், நம்முடைய இந்து மதத்திலே சில பேர் இதெல்லாம் கண்டுபிடிச்சு வச்சுருக்காங்க. எந்தெந்த இடத்துலலாம் இது சேர்ந்து போகிறது. இதெல்லாம் வந்து ஒரு டேப் ரெக்கார்டர் மாதிரி நம்ம மனசில் இருக்கிறது அதில் பதியுது. அப்புறம் அதுலேருந்து திரும்ப படியில் வருது ப்ளே பண்ணும்போது. அதே மாதிரி நம்ம இதை அடைக்கி வச்சுட்டு இருந்தோம்னா இது நம்மளுடைய மனதை பலகீனமாகும். ஸோ அந்த இமோஷனல் ஃப்ரீடம் டெக்னிக் இல்லைன்னா EFT அதை அடிக்கடி செஞ்சோம்னா எங்கெங்கெல்லாம் அதை சேமித்து வச்சுருக்கோ அந்த இடத்துலேருந்து அதை விடுவச்சு அதனால நமக்கு மனது ஆரோக்கியமாக இருக்கும். உடம்பு மட்டும் ஆரோக்கியமாக இருக்கணும்னு இல்லை, மனதும் ஆரோக்கியமாக இருக்கும். நிறைய பேர் உடம்புல உபாதை வந்து கஷ்டப்படுறதுக்கு காரணம் என்னன்னா மனசு சரியில்லை. அது பாரம் ஏறிக்கிட்டே போகிறது தெரியாமல் இன்னும் கஷ்டப்படுறாங்க. ஸோ இப்போ நான் சொல்லி போகிற டெக்னிக் இது சிகரெட் குடிக்கிறத பற்றி இருக்கு. இப்போ சிகரெட் குடிக்கணும்னு மனசில் ஒரு எண்ணம் தோணுது. சில பேருக்கு தாங்க முடியாத எண்ணம் தோணும். அது ஏன்னா அதை அனுமதிச்சு அந்த மாதிரியே ஆயிடுறாங்க. சிகரெட் குடிக்கிறது மட்டும் இல்லை, குழந்தைங்களுக்கு செல்லம் கொடுக்கறது, பாசத்தினால அதுங்க எது கட்டாலும் வாங்கி கொடுக்கறது, தாங்க முடியாமல் அதை செஞ்சு அதுங்களை கெட்டு போக வைக்கிறது. தன்னுடைய சுய பொறுப்பு இல்லாமல் நிறைய பேர் அந்த மாதிரி ஆயிடும் இல்லையா? அதெல்லாம் எப்படி கட்டுப்பாடுகளை கொண்டு வருது, அதுக்கு தான் அந்த மாதிரி டெக்னிக்லாம் கண்டுபிடிச்சு வச்சுருக்காங்க. உங்களுக்கு நான் சுலபமாக ஒன்று சொல்லித்தரேன். அது தினந்தோறும் செய்யுங்க. எப்போ பார்த்தாலும், எப்போ சிகரெட் பிடிக்கணும்னு தோணுதோ அல்லது சாதாரண நேரம் கிடைக்கும் போது இதை செய்யுங்க. செய்ய உங்களுக்கு காலம் போக போக உங்களுக்கே தன்னைத்தானே தெரிய ஆரம்பிக்கும். இது எவ்வளோ அருமையான டெக்னிக். இது நீங்கள் மற்றவர்களுக்கும் சொல்லிக் கொடுக்கலாம். ஆனால் ஒவ்வொரு கேஸுக்கு ஏற்ற மாதிரி செய்யும். இது சிகரெட் பிடிக்கிறதுக்காக நான் இப்போ சொல்லித்தரேன். இது தினந்தோறும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் செய்யுங்க. அடுத்தவங்க என்ன சொன்னாங்க கவலைப்படாதீங்க. ஏன்னா அவங்க உங்களுக்காக வருத்தப்பட போகிறதில்ல, கஷ்டப்பட போகிறது நீங்கள். எல்லாரும் பரிதாபப்பட்டு போயிடுவாங்க. ஆனால் கேள்வி மட்டும் தவறாமல் பண்ணுவாங்க. அதனால் அடுத்தவங்க பற்றி கவலைப்படாதீங்க. என்ன பண்ணுங்க, இதை நான் ஒரு விரதம் மாதிரி செய்கிறேன்ட்டு தினந்தோறும் செய்யுங்க. தவறாமல் செய்யுங்க. கொஞ்ச நாளில் அதனுடைய பலன் உங்களுக்கு கிடைக்கும். இதில் மந்திர மாயம் எதுவும் கிடையாது. இதான் ஸோ ரொம்ப சுலபம். இப்போ உங்களுக்கு சிகரெட் பிடிக்கணும்னு தோணுது. சிகரெட் ஒரு நாளைக்கு ஒரு பேக்கெட் குடிக்கிற ஆள், என்னால் குடிக்காமல் இருக்க முடியல, என்னால் வேலை செய்ய முடியல, மனசு அலையுது, என்னால் ஒன்றும் செய்ய முடியலங்கிற எண்ணம் வரும்போது தனியாக ஒரு இடத்த கண்டுபிடிச்சி, இப்போ நான் என்ன சொல்லணும், இப்போ என்ன செய்கிறோனோ அதை பார்த்து செய்யுங்க. ரொம்ப சுலபம். முதல்ல உங்கள் மனசில் என்ன தோணுது, எனக்கு சிகரெட் குடிக்கணும், என்னால் தாங்க முடியல அப்படின்னு தோணுது. ஒரு ஸ்கேல் 1லேருந்து 10 வரைக்கும். 1ங்கிறது மிகவும் குறைவு, 10ங்கிறது மிகவும் உக்கிரமான ஒரு உணர்ச்சி, குடிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி உணர்ச்சி. 1, 10 இதில் எந்த ஸ்கேலில் இருக்குதுன்னு நீங்கள் பாருங்கள். 8, 9 சில பேருக்கு அந்த மாதிரி வரும். அந்த மாதிரி இருந்ததுன்னா உடனே இந்த பயிற்சி செய்கிறது. முதல்ல என்ன பண்ணணும், ஒரு சுவாசம், உங்களுடைய நெஞ்சை முழுக்க நிரப்பி ஒரு சுவாசம் நான் பண்ணி காட்டுறேன். அதே மாதிரி நீங்களும் பண்ணுங்க. 3 தடவை பண்ணுங்க. சுவாசத்தை வச்சு உள்மூச்சு வச்சு நெஞ்சை முழுக்க நிரப்பி ஒரு 2 செகண்ட் அப்படியே பிடிச்சிட்டுருங்க. அப்புறம் மெதுவாக வெளியே விடுங்க. அதை பண்ணும்போது கை மேலே கொண்டு போகணும். வேணும் அந்த மாதிரி. திரும்ப 100 வாட்டி மூச்சு விடுங்க. இந்த மாதிரி 3 தடவை மூச்சு விடுங்க. அழுத்தமாக நெஞ்சு நிரப்பி மூச்சு விடுங்க.
மூச்சு விட விட்டு உங்கள் மனசில் நினச்சிங்க, எனக்கு இப்போ ரொம்ப சிகரெட் குடிக்கணும் போல தோணுது, சிகரெட் குடிக்காமல் என்னால் இருக்க முடியல, இப்போ எனக்கு வேணும் அப்படின்னு தோணுது. உங்கள் கை ரெண்டையும் எடுத்தீங்கன்னா இந்த இடத்துல கராட்டே சாப் பண்ணுவாங்க, செங்கல்லாம் உடைப்பாங்க. இந்த இடம் ரொம்ப மிருதுவான இடம் இருக்கு. கை வரலாம் அப்படி சேர்த்து வச்சுங்க, கட்டை வர அப்படி வச்சுங்க. இந்த இடத்துல இப்படி மெதுவாக தட்டுங்க. தட்டும்போது மனசுக்குள்ள நான் சொல்றதை சொல்லுங்க, எனக்கு இப்போ ரொம்ப சிகரெட் குடிக்கணும் போல இருக்கு, என்னால் சிகரெட் குடிக்காமல் இருக்க முடியல, எனக்கு ரொம்ப சிகரெட் குடிக்கணும் போல இருக்கு. இருந்தால் கூட நான் ஒரு நல்ல மனிதன், எனக்குள்ள நல்ல குணங்கள்லாம் இருக்கு, நான் எப்படி இருக்கணும் அப்படியே என்ன நான் ஒத்துக்கிறேன், எங்கிட்ட இருக்கிற தப்புங்கிறத நான் நிச்சயமாக ஒத்துக்கிறேன். ஆனால் இந்த சிகரெட் குடிக்கிற ஆசை ரொம்ப அதிகமாக இருக்கு. அதுக்கப்புறம் இந்த 2 விரல் எடுத்துங்க. இந்த 2 விரல் எடுத்து பூர்வத்துக்கு மேலே லேசா பூர்வத்துக்கு மேலே தட்டுங்க. மெதுவாக தட்டிட்டு மனசுக்குள்ள இதை சொல்லுங்க, எனக்கு சிகரெட் பிடிக்கணும்னு ஆசை ஏற்பட்டால் கூட அதை ஏன் குடிக்கணுங்கிற கேள்வியும் வருது. சிகரெட் ஏன் குடிக்கணும், சிகரெட் குடிக்கிறதுனால என்ன பலன் அப்படின்னு என் மனசில் தோணுது. சிகரெட் குடிக்கணும் ஒரு பக்கம் ஆசை இருந்தால் கூட அதை இப்போவே குடிக்கணும், என்ன ஏன் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு குடிச்சா என்ன அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது. அப்புறம் கண்ணுக்கு 2 பக்கத்துலையும் தட்டணும். இப்போ சிகரெட் குடிக்காம இப்போ நான் அவசரமாக வேற ஏதாவது நான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன், குளிச்சுட்டு இருக்கேன், இப்போ திடீர்னு சிகரெட் குடிக்கணும் ஆசை வருது, என்னால் குளிக்கிறத விட்டு போக முடியாது. அது மாதிரி இப்போ நான் ஏதோ வேலை பண்ணிட்டு இருக்கேன், அந்த சமயத்தில் போய் குடிக்க முடியாது. சிகரெட் குடிக்கிற நேரமாக தான் குடிக்கணும். மனசில் அந்த மாதிரி எண்ணம் தோணுனா கூட இப்போ நான் ஏதோ ஒன்று செய்யறதா நினச்சிக்கிறேன், அதனால எனக்கு சிகரெட் குடிக்கணும், ஒரு 15 நிமிஷம் கழிச்சு யோசிக்கலாம் அப்படின்னு நீங்கள் மனசில் நினச்சிங்க. அப்புறம் எங்கே அடிங்க, ஏன் 15 நிமிஷம் கழிச்சு குடிக்கணும், 1 மணி நேரம் கழிச்சு குடிச்சாங்க என்ன ஆகும்? நானும் அப்படியே தான் பண்ணேன், எனக்கு ஒன்றும் ஆக போகிறதில்ல, யார் என்ன கொடின்னு சவுக்கால அடிக்கவும் இல்லை. குடிக்காமல் இருந்தால் தான் என்ன, சிகரெட் குடிக்கிறதுக்கு பதிலாக வேற ஏதாவது பண்ணா என்ன அப்படின்னு வச்சுங்க. அப்புறம் உதட்டுக்கு மேலே மூக்கு கீழே ஒரு நல்ல இழுத்து மூச்சு விட்டாங்க, நெஞ்ச நிரப்பி ஒரு மூச்சு விட்டாங்க. அதுதான் சிகரெட்லேயும் செய்கிறோம். சிகரெட்டுக்கு பதிலாக வெறும் காற்றை சுவாசிச்சாங்க. அதே பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு தான் பார்ப்போமே. சிகரெட் குடிக்கிறதுக்கு பதிலாக அதை செஞ்சுட்டு என்னோட வேலையை செஞ்சுருப்பான். அப்புறம் உதட்டுக்கு கீழே இங்கே 3-4 தரம் இழுத்து சுவாசம் செஞ்சுட்டு நல்லா ஒரு கிளாஸ்ல சுத்தமான தண்ணியை குடிச்சா அது போறோம்னு நினைக்கிறேன். சிகரெட்ல என்ன மாதிரி சுகம் இருக்குன்னு எனக்கு தெரியல, வெறும் புகையை உள்ள எடுத்துட்டு வெளியில விட்டுட்டேன். புகைக்கு பதிலாக வெறும் காற்றை உள்ள எடுத்துட்டு வரேன். அதுக்கு என்ன வித்தியாசம்? காற்று ஆரோக்கியம், புகை நிக்கோட்டினை உள்ள போட்டு விஷமாகுது, கொடிய விஷம். கொஞ்சம் கொஞ்சமா அந்த விஷத்தை நான் சாப்பிட்டு அப்புறம் இந்த நெஞ்சுக்கு அந்த கார எலும்பு 2 இப்படி வருது, இந்த அர்த்த தட்டும். விஷத்தை எடுக்கிறதுக்கு என்ன அவசரம்? எல்லாரும் ஒரு காலத்துல சாகத்தான் போறோம், அதையே 20 வருஷம் முன்னாலே ஆகணும். விஷத்தை ஒரு தரம் குடிச்சான்னு 20 வருஷமா குடிச்சான்னு தேவையில்லை. அந்த விஷத்துக்கு பதிலாக அருமையான பிராணவாயுவை உள்ள எடுத்து என் நெஞ்ச பூர நிரப்பி மனதிலையும் உடம்புலையும் ஆரோக்கியத்தை உண்டு பண்ணணும். அது பண்ணுனா போதும், எனக்கு அதுக்கு மேல ஒண்ணு வேணும். இப்படி இந்த இடத்துல இங்க தட்டு. நான் இப்ப என்ன பண்ண போறேன், சிகரெட் குடிக்காம மெதுவா சுவாசம் செய்யப்போறேன். 5ஆவது தரம் பிராணாயாமம் செய்யப்பேன். செஞ்சுட்டு நல்லா ஒரு கிளாஸ் நிறைய தண்ணி குடிச்சிட்டு கொஞ்ச நேரத்துக்கு யோசிக்க போனேன். இப்போ என்னாச்சு, ஒன்றும் ஆகலை, நான் அப்படியே தான் இருக்கேன், எனக்கு ஒன்றும் ஆகலை. இந்த சிகரெட் குடிக்காம இருந்தால் தான் என்ன? இந்த மாதிரி ஒரு விஷத்தை குடிக்கிறதுக்கு பதிலாக ஆரோக்கியமான பிராணவாயுவை நான் சுவாசிச்சுட்டு சந்தோஷமா இருக்கேன். அப்புறம் கை விரலை எடுத்துட்டு 2 நெஞ்சுக்கு 2 தரணும். எனக்கு சிகரெட் வேணாம், இப்போ சிகரெட் வேணாம், அந்த ஆசையே போயிடுச்சு. பரவாயில்ல, என்ன ஆட போகுது, ஒன்றும் ஆட போகுது, யாரும் என்ன சிகரெட் குடின்னு சொல்ல. நான் பாட்டு நல்லா மூச்சை எடுத்துட்டு 4-5 தரம் சுவாசம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு போகிறேன். எனக்கு ஒன்றும் வேணும், நான் நிம்மதியாக தான். அப்புறம் அதே கராத்தே சாப் பண்ண இடத்துல நெஞ்சுக்கு கீழே எனக்கு மனசு ரொம்ப அமைதியாக இருக்கு, எனக்கு எதுவும் வேண்டாம், நான் ரொம்ப கட்டுப்பாடோடு தான் இருக்கேன், எனக்கு இதுவே சந்தோஷமா இருக்கு, இந்த சிகரெட் வேண்டாம், பரவாயில்ல, அது எல்லாமே நான் இருக்கு அப்படி சொல்லிட்டு தலைக்கு மேலே இப்படி தடுங்க. எனக்கு ரொம்ப ஆரோக்கியமா இருக்கு, எனக்கு இருக்கிற கட்டுப்பாடு அதிகமாகிட்டே போகுது. மனசை கட்டுப்பாடு படுத்தி அது மனசுக்கு ஒரு ஆறுதலே தருது. எனக்கு உள்ள கண்ட்ரோல் வருது, என்னால்
எதை வேணாலும் சாதிக்க முடியும். எனக்கு இப்போ சிகரெட்டே தேவையில்லைன்னு ஆயிடுச்சு. நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இப்படி மனசாக சொல்லிங்க. அப்புறம் 3 தரம் அதே மாதிரி சுவாசம். காற்றை எடுத்துட்டு கண்ணை மேலே கொண்டு வரும். இவ்வளவுதான். இது நடக்கிறதுக்கு 3 நிமிஷம் கூட ஆகும். இந்த 3 நிமிஷம் செஞ்சு தினந்தோறும் அடிக்கடி செஞ்சோம்னா நம்முடைய ஆரோக்கியம், நம்முடைய வாழ்க்கை இன்னும் 20 வருஷம் இருக்கும். நம்மளால ஆரோக்கியமாக்க முடியும், படியேற முடியும், எதை வேணாலும் செய்ய முடியும். மனசு ரொம்ப நல்லா யோசிக்கும், தைரியம் வரும், எதை வேணாலும் செய்ய முடியும். இது பார்க்கறதுக்கு, இந்த டெக்னிக் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருந்தால் கூட நீங்கள் பண்ணி பாருங்க. இதனுடைய பலன் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரியும். சரியா? நிச்சயமா செய்யுங்க. இதனுடைய பலன் என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்த்துருக்கேன். சிகரெட் மட்டும் இல்லை, எந்த விதமான டெம்டேஷன் வந்தாலும் இதை பண்ணலாம். பண்ணி அதனோட பலன் உங்களுக்கு ரொம்ப நல்லா பலன் கொடுக்கும். பாருங்க.